பாஜகவை பாதுகாக்கவே தேர்தல் பத்திரங்களை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கி அவகாசம் கேட்பதாக குற்றம் சாட்டி சென்னையில் உள்ள எஸ்பிஐ மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள எஸ்பிஐ மண்டல அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தல் பத்திரங்களை வெளியிட ஸ்டேட் வங்கி ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் கேட்பதை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பாஜகவை பாதுகாக்கவே எஸ்பிஐ கால அவகாசம் கேட்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி ராமகிருஷ்ணன், மோடி அரசின் கொள்ளையை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே எஸ்பிஐ கால தாமதம் செய்வதாக குற்றம் சாட்டினார். மோடி மற்றும் அமித்ஷாவின் அழுத்தம் காரணமாகவே எஸ்பிஐ கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். பட்டியல் போட்டு வசூலிக்கின்ற எஸ்பிஐ நிர்வாகமே முதலாளிகளின் பட்டியலை வெளியிட கூச்சமா சீ சீ வெட்கக்கேடு தூ மானக்கேடு. காத்திருந்து கடைசியாக 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்காரு. இந்த விவரங்கள் முழுவதையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்படி என்ன அர்த்தம்? தேர்தல் முடிஞ்சிடும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக, மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக எங்களால் விவரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், இது மோடி அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு, மோடி எடுத்த கொள்ளையை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு தான் மோடி அரசாங்கத்துக்கு, அமித்ஷா அரசாங்கத்துக்கு பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைமை என்பது துணை போகிறது. மதுரையில் உள்ள எஸ்பிஐ தலைமை கிளை அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் பத்திரங்களை வெளியிட காவகாசம் கோரியுள்ள பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.